இணையம் வழி மிரட்டல் குற்றத்திற்கான குறிப்பிட்ட விதிகளை அறிமுகப்படுத்த தண்டனை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான முன்மொழிவை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தஸ்ரீ அசாலினா உஸ்மான் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் பல விதிகள் இருந்தாலும் தண்டனை சட்டம், தகவல் தொடர்பு மற்றும் மல்டிமீடியா சட்டம், கணினி குற்றச்சட்டம் உட்பட பல விதிகள் உள்ளன என்று அசாலினா குறிப்பிட்டுள்ளார். இந்த விதிகள் பொதுவானவை மற்றும் குறிப்பாக இணைய மிரட்டல் குறித்த குற்றத்தை நிவர்த்தி செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார். எனவே இந்த பிரச்சனையில் சட்டத்தில் ஓட்டைகள் உள்ளன என்பது தெளிவாகிறது. இதன் விளைவாக தற்போதுள்ள விதிகளின் கீழ் உள்ள குற்றவியல் கூறுகள் விசாரணை மற்றும் வழக்கு தொடுப்பதை கடினமாக்குகின்றன. இது இணைய அச்சுறுத்தலை பொதுமக்கள் இலகுவாக கருதுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். பொது பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது பயிற்சி நிறுவனங்களில் உள்ள மாணவர்களுக்கு ரஹ்மா ப்ரீபெய்டு இணைய தொகுப்பை தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாட்சில் இன்று அறிவித்தார். புதிய மற்றும் தற்போதைய மாணவர்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் இந்த சிறப்பு தொகுப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் கிடைக்கும் என்று அவர் கூறினார். 30 வெள்ளி விலையில் குறைந்தபட்சம் 30 GB டேட்டாவை 180 நாட்கள் செல்லுபடியாகும் காலத்துடன் இது வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் இருந்து தன்னார்வலர்களை வரவழைப்பதுடன் கிராமப்புற மாணவர்களுக்கு மொழியை கற்பிக்க ஓய்வு பெற்ற மலேசிய ஆங்கில ஆசிரியர்களை பெற வேண்டும் என்று கல்வி அமைச்சிடம் பக்கத்தன் ஹரப்பான் தொப்ராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிம்மி புவா இன்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். அவர்களை வரவேற்கிறோம், ஆனால் சமமான அல்லது அதிக திறன் கொண்ட மலேசியர்களை மறக்க வேண்டாம் என்று அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டார். தனிப்பட்ட முறையில் சிங்கப்பூரர்கள் ஆங்கிலத்தில் மிகவும் சரளமாக பேசக்கூடியவர்களாக தாம் கருதவில்லை என்று குறிப்பிட்ட அவர், உண்மையில் ஆங்கிலத்தில் சரளமாக தெரிந்த பல மலேசியர்கள் தங்களிடம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நம்மிடம் பல ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களுக்கு இப்போது எந்த வேலையும் இல்லை. எனவே கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்க அவர்களை ஏன் ஈடுபடுத்தக்கூடாது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக்கிடம் அவர் கேள்வி எழுப்பினார். ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியர்களை மாணவர்களின் மொழி புலமையை அதிகரிக்க மீண்டும் கற்பிக்குமாறு அமைச்சு வரவேற்பதாக ஃபத்லினா சிடேக் பதிலளித்தார். பொது கணக்கு குழு மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப்புக்கு தனது அறிக்கையில் அளித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு தொடர் நடவடிக்கையை முடிக்க 3 மாதங்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு அறிக்கை வெளியிடப்பட்டதால் HRD காப் குழுவுக்கு திரும்புவதற்கு போதுமான நேரம் இருப்பதை உறுதி செய்வதற்காக இது வழங்கப்படுகிறது என்று அதன் தலைவர் டாக்டர் மாஸ் எர்மியாத்தி சம்சுடின் தெரிவித்துள்ளார். பேரா காவல்துறை துணைத் தலைவர் டாக்டர் அசீசி மாட் அரீஸ் புதிய பேரா காவல்துறை தலைவராக இன்று முதல் நியமிக்கப்பட்டுள்ளார். புக்கிட்டமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநராக நேற்று நியமிக்கப்பட்ட டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரிக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மித்ராவுக்கு புதிய தலைமை இயக்குநர் பொறுப்பேற்றுள்ளதாக பிரதமர் துறை அறிவித்துள்ளது. மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் புதிய தலைமை இயக்குநராக பிரபாகரன் கணபதி இன்று பொறுப்பேற்றார். பிரதமர் துறையின் துணை செயலாளர் டாக்டர் அவாங் அலி பின் ஜமான் முன்னிலையில் பிரபாகரன் கணபதி அதிகாரப்பூர்வமாக மித்ராவின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றார். வரும் வெள்ளிக்கிழமை சுல்தான் நிசான் ஜைனால் அபிடின் மைதானத்தில் நடைபெறவிருக்கும் திரங்கானு FC மற்றும் ஸ்லாங்கூர் FC அணிகளுக்கு இடையிலான FA கோப்பை அரையிறுதி போட்டிக்காக மொத்தம் 351 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கொலத்திரங்கானு காவல்துறை தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்துள்ளார். நுழைவு இடங்கள் மற்றும் ஸ்டேடியம் அருகாமையில் ஆத்திரமூட்டும் மற்றும் தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய வாசகங்கள் கொண்ட பதாகைகள் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை பார்வையாளர்கள் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக கடுமையான சோதனைகள் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். ஓம்ஸ் அறவாரியம் வரிவிலக்கு இல்லாத ஒரு இயக்கம் என்றும் எந்த நன்கொடையை வழங்கினாலும் அதற்கு வரிவிலக்கு கோரியே நன்கொடை வழங்கி வந்ததாகவும் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் இன்று நடைபெற்ற காசோலை வழங்கும் நிகழ்வில் தெரிவித்தார். பல விண்ணப்பங்களுக்கு பிறகு அரசாங்க மாற்றத்தின் காரணமாக 20 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக வரி விலக்கு கோரிக்கை ஏற்கப்பட்டதுடன் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற நேர்ந்ததாக அவர் கூறினார்.
குலுவாங் ஸ்ரீ ஜெயசுப்பிரமணியர் ஆலயம், ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம், 14வது மைல் பூச்சோங் ஆலயம், பெட்டாலிஞ்சியா இளையோர் கால்பந்து மன்றம் ஆகியவற்றுக்கு வாக்குறுதி அளித்தபடி நிதி உதவி வழங்குவதாக அவர் தெரிவித்தார். 4 மாதம் முன்னதாக குலுவாங் ஸ்ரீ ஜெயசுப்பிரமணியர் ஆலயத்திற்கு தாம் சென்றிருந்ததாகவும் ஆலய கட்டுமான பணிகள் 80 விழுக்காடு பூர்த்தியாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது கூறியது போல ஓம்ஸ் அறவாரியத்திலிருந்து தற்போது நன்கொடை வழங்குவதாக அவர் கூறினார். அதோடு பெட்டாலிஞ்சயா இளையோர் கால்பந்து சங்கம் அண்மையில் நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தது. அதில் கலந்து கொண்ட பிறகு சிறு வயதிலிருந்தே கால்பந்தாட்டத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டதனால் அவர்களுக்கும் உதவுவதாக தெரிவித்தேன் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் வாக்குறுதி அளித்தபடி குலுவாங் ஸ்ரீ ஜெயசுப்பிரமணியர் ஆலயம், ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம், 14வது மைல் பூச்சோங், பெட்டாலிஞ்சயா இளையோர் கால்பந்து மன்றம் ஆகியோருக்கு குறிப்பிட்ட நன்கொடையை ஓம்ஸ்பா தியாகராஜன் வழங்கினார். நன்கொடையை பெற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.